அத்தை ராதிகா, இந்த 4 சிலை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருங்க, வரேன். ஏமோ அன்னைக்கு நம்ம மேல பாசத்தை பாத்தியாமா? ஆமாண்டி, இந்த மாதிரி மருமவ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு வேண்டியதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏமோ எனக்கு இந்த 2 சேலை போதும். இந்த பச்சை கலர் இருக்குல்ல, அத நீ எடுத்துட்டு அந்த பூ போட்டதை அண்ணிக்கிட்ட கொடுத்துரு. சரிடி. நாத்து, சேலையெல்லாம் பார்த்தாச்சா? அண்ணி, எனக்கு இந்த 2 சேலை மட்டும் போதும் அண்ணி. அந்த பச்சை கலர் அம்மாக்கு கொடுத்துட்டு அந்த பூ போட்டதை நீங்க எடுத்துக்கோங்க. அதை இங்க கொண்டா. இதுல இருக்க 4 சேலையும் ஒண்ணு நம்ம வீட்டுல வீடு தூத்துறாங்கல்ல அவங்களுக்கு ஒண்ணு, பாத்திரம் விளக்குறவங்களுக்கு ஒண்ணு, துணி துவைக்கிறதுக்கு ஒண்ணு, சோறு பொங்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு கணக்கு போட்டு எடுத்துட்டு வந்தேன். அண்ணி, நம்ம வீட்ல ஏது வேலைக்காரங்க? எல்லா வேலையும் நீதானே மருமகள செய்யற. இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே, இந்த 4 சேலையும் எனக்காக தான் வாங்கினேன். சபா சபா, கொஞ்சம் கரகத்தை. அதான் இவ்ளோ என்ன கிடக்குதுல, இங்க வந்து என் மடியில உட்கார்ந்துருவா போல. சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏன் தலை தெறிக்க ஓடி வர? அது ஒண்ணும் இல்லைங்க, என் தலையை காப்பாத்துறதுக்காக நான் ஓடி வரேங்க. என்னடி ஆச்சு? யாராவது துரத்திட்டு வராங்களா? இல்லங்க, தலை வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேனா. சரி, எனக்கு முன்னாடி பல்லு வலிக்குதுன்னு ஒரு பொம்பளை வந்திருந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னாரு டாக்டர்? பல்லு வலிக்குதுன்னு பல்ல புடுங்கி விட்டாரு. அப்புறம் எனக்கு தலைவலி, தலையை கிளியே புடுங்கி விட்டாருன்னா என்ன பண்றது? எடுத்தேன் ஒரு ஓட்டம், நேரா வீட்டுக்கு தான் வந்து நின்றேன். டேய், எல்லாம் ஒண்ணு சொல்லணும். சிட்டர்ம வச்சு சிறுமுனையை கடிக்க விடுறா. அப்பயாவது மூளை வேலை செய்தான்னு பாப்போம். அத்தை. என்ன? அத்தை, எங்க வீட்டுல எல்லாரும் மைசூருக்கு போறாங்களாம் அத்தை. நானும் போயிட்டு வரட்டா அத்தை? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அத்தை. ஆமா, நீ ஊர் சுத்த போயிட்டீனா இங்க வீட்ல இருக்க வேலையை யார் பாக்குறது? நானா பார்க்க முடியும்? அத்தை, 4 நாள் தான் அத்தை, போயிட்டு உடனே வந்துருவேன் அத்தை. நீ உங்க அம்மா வீட்டு சைடு போக வேணாம்னு சொல்றேன், 4 நாள் தான் சொல்றேன். அத்தை, நான் எங்கேயுமே போறதில்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை, எங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் விடுங்க அத்தை. என்ன நீ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க? போ, ஃபர்ஸ்ட் வேலைய பாரு. சரிங்க அத்தை. ஹலோ, சொல்லுமா ராதிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். ஏமாக்கா குரல் எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கு? அதுவும் இல்லம்மா, மைண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனாலதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு 3 நாள் டூர் போட வேண்டியதானே? என் மாமியார் கிளவி விடவே மாட்டேங்குதுமா. வீட்டு வேலையை யார் செய்வான்னு கேட்டுட்டு இருக்கு. ஆமா, நீ எங்கேயும் போயிடக்கூடாது. உன் மாமியாருக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஆமாம்மா. அவன் மவளை கொண்டு வந்து 2 நாள் வீட்டுல வைக்க சொல்ல வேண்டியதானே? அத்தை, என்னடி சும்மா அத்தை சொத்தானிட்டு? நாத்து எப்ப வீட்டுக்கு வருதா?